அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் காலையில பிள்ளைங்களை அனுப்பிவிட்ட பிறகு நான் வாக்கிங் போகிறதுக்காக வந்து கிளம்பிட்டேன். என்னோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னன்னு தெரியல, 1 வீக்கா வந்து கோல்டா இருக்கு. வாய்ஸும் சேஞ்சே ஆக மாட்டேங்குது, இப்படியே தான் இருக்கு. இதோட வாய்ஸ் கொடுக்கணுமான்னு நினைச்சேன், பட் வேற வழி இல்லை. ஆல்ரெடி வீடியோ போட்டு 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து வாக்கிங் போக கிளம்பியாச்சு. என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 மினிட்ஸ் தான். பட் சம்டைம்ஸ் வந்து 20 மினிட்ஸ் கூட ஆகும். பட் அது குறைஞ்சி வந்து வீட்டுக்கு வர மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு மம்மியும் டேடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நேத்தே வந்துட்டாங்க. ஸோ நான் வாக்கிங் போயிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே கூட வந்து உளுந்து கஞ்சியும் வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. அம்மா வந்தாலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் பயங்கர ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதுலயும் நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே வந்து ஸ்டாக் வச்சிருப்பேன். வரகரிசி, கவுனி அரிசி அதெல்லாம். ஸோ அதெல்லாம் என்ன நான் ஸ்டாக் வச்சிருக்கணும் அதெல்லாம் பார்த்து எடுத்து அவங்க காலி பண்ணிடுவாங்க. எனக்கு பெருசா இந்த மில்லட் ரைஸ்ல செய்யற கஞ்சி கிஞ்சிலாம் வந்து பிடிக்காது. பட் இருந்தாலும் அம்மா செஞ்சா வந்து சாப்பிட்டுருவேன். பட் என் கையால அதை செஞ்சு சாப்பிட வந்து கொஞ்சம் கடிக்கும். ஸோ அதனால அதெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருப்பேன். எங்க அம்மா வந்து திட்டிக்கிட்டே அதெல்லாம் செஞ்சிருவாங்க. இப்படியே போட்டு வச்சிருந்தா வண்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உளுந்து கஞ்சி மாவும் பாத்தீங்கன்னா அவங்க தான் எனக்கு அரைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கவுனி ரைஸ் வீட்டுல இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வந்து ஸ்வீட் பொங்கல் மாதிரி வந்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ஸ்வீட் பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இவங்க வந்தாலே இந்த கவுனி ரைஸ்ல வந்து ஸ்வீட் பொங்கல் மாதிரி செஞ்சிருவாங்க. என்னோட ஹஸ்பண்டும் கிட்ஸை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அஜ்மான் வரைக்கும் போயிட்டு வரதுனால 1 hour ஆயிடுது. லஞ்ச் நான் குக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லா ஹெல்ப்புமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணுறதுலேருந்து அரைச்சி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. கிட்ஸ்லாமும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ன்றதுனால 12:30க்கே வந்துட்டாங்க. வந்தோடனே வேற என்ன ஃபோன் தான். அதுலேயும் 2 பேரும் சேர்ந்தே வந்து பார்க்க மாட்டாங்க. ஒருத்தவங்க ஃபோன் பார்த்தா ஒருத்தவங்க வந்து டிவி பார்ப்பாங்க. நானும் சரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுறது. எக்ஸாம்ஸ்லாமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வச்சிருக்காங்க. நடுவில் லீவ்லாம் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து போயிட்டு இருக்கு. வந்திருக்கிறது 2-3 நாள்னாலும் அதுல அவங்களால என்னெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்ப வந்தாலும் அரைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுல இந்த தடவை நிறையாவே அரைச்சு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இந்தியாவுக்கு வேற போறதா இருக்காங்க. சோ அதனால கொஞ்சம் நிறைய வந்து அரைச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ 1 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா கவலை இல்ல. அது என்னமோ தெரியல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் உரிச்சு அரைக்கிறதுனா அது ஒரு அலுப்பா தான் இருக்குது. இந்த மாதிரி யாராச்சும் செஞ்சு கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் தான். அதே மாதிரி ரீசெண்ட் வீடியோல ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட கிட்ஸுக்கு வந்து நட்ஸ் லட்டுலாம் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்களுமே ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருந்தாங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு கரெக்டாக டைம் இப்போ தான் வந்து ஒத்து வந்துச்சு. அதனால எல்லா வகையான நட்ஸும் போட்டு சூப்பராக வந்து லட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது மொத்தத்தையும் வெளியில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். வெளியில் டெய்லி சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் என்னோட கிட்ஸ் இதை சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் சந்தேகம் தான். என்னோட பெரிய பொண்ணு கூட வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் என்னோட பையன் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சாப்பிடவே மாட்டான். ஸோ இப்போ இந்த பாக்ஸை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம்லாமும் இருக்கு. ஸோ அதுக்காக வந்து முழு மல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் ஓமம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்து அரைச்சு அதுவும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு காலையும் நைட்டும் வந்து டீ மாதிரி குடிக்கலாம். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டெய்லிக்கும் 2 டைம் வந்து குடிச்சு பாருங்க. நான் அலுப்புப்படுற எல்லா விஷயத்தையுமே ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, புளி பேஸ்ட் தான். ஸோ இதையும் கரைச்சி வந்து ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ குக் பண்ணுறப்ப அப்படி டீஃப்ரோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்காக ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த பர்கர் பேட்டி வந்து வாங்கியிருந்தேன். பர்கர் பன்னும் வந்து வாங்கியாச்சு. கூடவே கார்லிக் பிரெட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு பூண்டு தான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கேன். பூண்டு கூட எவ்வளவு உரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சமையலுக்கு யூஸ் பண்றதுக்காகவும் எக்ஸ்ட்ரா உரிச்சு கொடுத்துட்டு வந்து போவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அம்மாவால மட்டும்தான் நம்மள வந்து டேக் கேர் பண்ண முடியும். வேற யாராலையுமே இந்த உலகத்துல வந்து பண்ணவே முடியாது. நம்ம கேட்காம யாருமே வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இந்த பர்கர் பேட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வெளியே எடுத்து வச்சுட்டேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டிட்டு தான் இருக்கு, பிரிக்கவே முடியல. ஸோ அதனால இப்போதைக்கு அது சரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமா வச்சுட்டேன். மற்ற வேலையெல்லாம் செஞ்சிருவான்னு சொல்லிட்டு தக்காளியை வந்து ஸ்லைஸா கட் பண்ணிட்டு இருந்தேன் பர்கருக்குள்ள வைக்கிறதுக்காக. இது பண்ணிட்டு இருக்கக்குள்ளே பாத்தீங்கன்னா காலிங் பெல் அடிச்சுது. சரி ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பார்சல் வந்துருந்துச்சு.
ஆக்சுவலி வந்து இன்னைக்கு என்னோட பர்த்டே. சரி, என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து சர்ப்ரைஸ் ஏதோ அனுப்பியிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு உள்ள பிரிச்சு பார்த்தேன். ஒரு அழகான பிரேஸ்லெட் தான் இருந்துச்சு. கையில போட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி இது 2 days பிஃபோரே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்களாம். பட் அது பாத்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு நைட்டு தான் வந்து ரீச் ஆச்சு. இன்னைக்குன்னு பார்த்து அவங்களுக்கு ஃபுல் டே வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அபாயா கூட வாங்க போலான்னு இருந்தோம், அதுவும் வந்து போக முடியல. நாளைக்கு தான் பாத்தீங்கன்னா போகணும். சிக்கன் பேட்டியும் டீஃப்ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது 1 by 1 வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராது, அது இன்னும் வந்து ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். பட் செய்கிறதுக்கு அல்பப்பட்டுட்டு இந்த மாதிரி வந்து பேட்டியாக ரெடிமேடாக வந்து வாங்கிக்கிறது. ஜஸ்ட் தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும், நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டரும் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட் வந்து செய்யறதுக்காக தான். இந்த சீஸி கார்லிக் பிரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்து பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் போட்டுட்டு, அப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் போட்டுட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு, ஒரிகேனோ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம பிரெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வரப்ப லெட்யூஸ் லீஃப் வாங்கிட்டு வாங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சரி, இப்போதைக்கு பர்கர் வந்து செய்ய முடியாது, ஃபர்ஸ்ட் வந்து கார்லிக் பிரெட் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். யூஸ்வலாக இந்த மாதிரி டின்னர்லாம் வந்து சாப்பிட்றது இல்லை. சரி, மம்மி டாடி வந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி தோணுச்சு. இதுல பாத்தீங்கன்னா நல்லா தாராளமா மோசரல்லா சீஸ் வந்து போட்டுக்கோங்க, இதான் வந்து மெயின் மேட்ரே. அப்புறம் ஸ்பைசி இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்க சில்லி ஃபிளேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தவால நல்லா பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சீஸி கார்லிக் பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இதுல சீஸ் பாத்தீங்கன்னா டக்குன்னு மெல்ட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ நான் வந்து ஓவன்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கடுத்து தவால வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துப்பேன். சரி, அப்படியே சைட் பை சைட் வந்து இந்த பர்கர் வேலையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பர்கர் பண்ணலாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். லெட்யூஸ் லீஃப்லாம் இல்லாமலையும் செய்யலாம், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சாலே போதும். பட் அந்த லீஃப் வச்சா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். இந்த கார்லிக் பிரெட்டை பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இதை கட் பண்ணி காட்டுறேன், உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க. செமையா இருக்குல்ல பார்க்கறதுக்கே. சாண்ட்விச் சாப்பிட போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்கிட்ட சில்லி மயோனைஸ் இருந்துச்சு, அதனால் அதே வந்து போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நான் டொமேட்டோ சாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணல. ஆல்ரெடி இந்த மயோனைஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக புளிக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ்லாம் போட்டு புளிப்பை ஏற்ற வேணான்னு சொல்லி நான் அதோட விட்டுட்டேன். இப்போ லெட்யூஸ் லீஃபும் வந்து வச்சாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஸ்லைஸ் மட்டும் வச்சேன், ஆனியன் ஸ்லைஸ்லாம் வைக்கல. அது எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அது எப்படி இருந்தாலும் சாப்பிடும் போது ஒரு மாதிரி தனியாக வந்துடுது. இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பேட்டியை வச்சுட்டு இந்த ஜலப்பினோ பிக்கல் வந்து இருந்துச்சு, ஸோ அதுவும் வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த செட்டார் சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அவனில் வச்சு கொஞ்சம் சீஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து தவாவில் வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் அந்த ஜலப்பினோவும் சரி அந்த சில்லி மயோனஸும் சரி கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு காம்போவாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்ன இந்த நேரத்தில் கோக்கு ஃபேட்டான்னு ஏதாவது ஒன்று இருந்திருந்தா கரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்திருக்கும். ஸோ சீஸி கார்லிக் பிரெட் அப்புறம் சிக்கன் பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட இன்னைக்கு டின்னர் வந்து சூப்பராக முடிஞ்சுச்சு. எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போரிங்காக இல்லாமல் இந்த மாதிரி என்னைக்காச்சும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே வந்து அஜ்மானுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா என்னோட அம்மாக்கும் பார்த்தீங்கன்னா அபாயா வாங்குற வேலை இருந்துச்சு, எனக்குமே பார்த்தீங்கன்னா பர்த்டே கிஃப்டாக அபாயா வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து கிளம்பியாச்சு. சூப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே அஜ்மானில் அல்வஹா ஷாப்பிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்குது. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அமையாது. ஒரு 50 ஷாப் இருக்குன்னா அதில் ஒரு 25 ஷாப் பார்த்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அமையும். அந்த மாதிரி இந்த தடவை ஒரு முடிவோட தான் போனோம். இந்த தடவை மட்டும் இல்லை, எல்லா தடவையுமே ஒரு முடிவோட தான் போவோம். பிளாக் புர்கா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் சிம்பிளாக வாங்கணும், டக்குன்னு போடுற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு தான் போவோம். ஆனா அங்க போன பிறகு அப்படியே முடிவு மாறிடும். கண்ணு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கலர் புர்கா மேலதான் போவோம். அதுவும் இந்த கோட் டைப் மேலதான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் போகும். இந்த கோட் டைப்பா அப்புறம் வாங்கிட்டு வந்துடுவேன்.
அதுக்கடுத்து என்னங்க டக்குன்னு போகிறதுக்கு ஒரு புர்கா இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். காசு போட்டு வாங்குறோம், சிம்பிளாக வாங்குறதுக்கு வந்து மனசே வராது. அதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஜிகுன்னு நிறையா ஸ்டோன் ஒர்க் வச்சது எல்லாமும் பிடிக்காது. பட் ரஃப்யூஸ்க்கு போகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வாங்குறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இங்கே அபாயாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். பட் குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ப்ரீமியம் குவாலிட்டிலாம் வந்து உங்களுக்கு இங்கே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். பட் அதுவே எனக்கு போதும்னு தோணும். ஏன்னா வந்து நம்ம என்ன வருஷக்கணக்கிலே அந்த அபாயாவை போட போகிறோம், மேக்ஸிமம் 5 to 6 months தான் வந்து போடுவோம். அதுக்கப்புறமும் வச்சிருப்போம் தான். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு புர்கா வாங்குவோம். ஒரே புர்காவை வருஷம் ஃபுல்லாக போகிறதுக்கு நமக்கு எப்படியும் பிடிக்காது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கம்மியான ரேஞ்சில் நிறையா வந்து வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணும். அப்பயும் நிறையாலாம் அப்படியே வாங்கி தந்துட மாட்டாங்க. 6 months ஒன்ஸ் வந்து ஒன்று எடுத்துருவேன். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மேரேஜ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பிளாக் அபாயா வாங்கணும்னா இதாங்க பிரச்சனை. எந்த டிசைன் பார்த்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு ஸ்பெஷலாக தெரிய மாட்டேங்குது, இதை வாங்குவோம் அது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து இழுத்துருச்சு. இங்கே வந்து 2 ஃப்ளோர் இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். எங்கள் அம்மா எப்படியோ வந்து எடுத்துட்டாங்க. ஊருக்கும் வந்து என்னோட மாமிக்கும் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்ருக்கோம். எனக்கு பர்சனலாக இந்த புர்கா ஃபுல்லாக இந்த ஸ்டோன் வச்ச புர்காலாம் சுத்தமாக பிடிக்காது. ஏதாச்சும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி வாங்கலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரியும் நான் வந்து எடுத்தது கிடையாது. பட் என் ஹஸ்பண்ட் கூட போனால் டக்குன்னு ஷாப்பிங்கை முடிக்கவே முடியாது. நானே வந்து டயர்டாகி ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் நின்று பார்ப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து கஃப்தான் அபாயா தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோட் டைப்பு இல்லைன்னா அம்பர்லா கட்டு அந்த மாதிரி தான் வந்து வாங்குறது. ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப சிம்பிளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே சமயம் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அதில் இருக்கணும்னு வந்து எதிர்பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பெருசாக அமையலை. பிளாக் புர்கானாலே ஃபுல்லாக வந்து ஒன்று ஸ்டோன் வச்சிருக்கு, இல்லைனா வந்து அந்த முத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு அபாயாலாம். இந்த ப்ரௌன் அபாயா பாருங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மேலே ஒரு கிளாத் வச்சு அப்புறம் உள்ள ஒரு கிளாத் வச்சு அந்த மாதிரி இருக்கு. இதுலேயே வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. சிமெண்ட் கலரில் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் வந்து சாண்டல் கலரில் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் பிளாக்லேயும் இருந்துச்சு, ப்ரௌன்லேயும் இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா பிளாக்ல வாங்கிக்கிட்டேன். எல்லா கலருமே வந்து போட்டு பார்த்தேன், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அபாயாவை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஆஹா, கீழே வேற வாங்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்க, ஹெவி ஒர்க் இல்லைனாலும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பிளாக்கே வந்து நான் எடுத்துட்டேன். சரி பிளாக் தானே எடுக்க வந்தோம், அதனால பிளாக்கே எடுத்துருவோம்னு சொல்லி பிளாக் எடுத்துட்டேன். ஒரு வழியாக ஷாப்பிங் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு வர ஐலினுக்கு வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற வேலைலாம் இருக்குது. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் வேறு இருக்குது. காலையிலே பார்த்தீங்கன்னா படிக்க வச்சுட்டு தான் வந்து கிளம்பி வந்தேன். இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் அழகான விஷயமே இதுதான். மூளைக்கு மூளை பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் இருக்கும். இந்த ஒரு ரோட்லேயே பாருங்க எத்தனை மஸ்ஜித் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விளாக்ல பார்த்தீங்கன்னா நிறைய அபாயா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். அப்புறம் இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நெஸ்டோ பார்த்தேன். அதில் வந்து ஃபன் டுடேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ஓப்பன் வந்து போட்டிருந்தாங்க. இது எந்த ஏரியாவில் உள்ள நெஸ்டோன்னு தெரியல, பட் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.